எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம மட்டா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் டிசைன் 2ல் வந்து டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த பேஸ் டைலை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே சாஃப்ட் கிளே எடுங்க. நம்ம உள்ளே டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக சாஃப்ட் கிளே எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு ஃப்ளவர் 2 டிசைன் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த ஃப்ளவரோட நேம் தெரியல, பட் நீங்கள் உங்களை இமேஜஸ் நான் நெட்லேருந்து இமேஜ் எடுத்து நான் அதை பார்த்து பண்ணுறேன். உங்களுக்கு ரியாலிட்டியாக ஏதாவது கிடைக்குதுனாலும் நீங்கள் அந்த ஃப்ளவரோட இமேஜோ லீஃபோடதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கோன் ஷேப்பில் லைட் ஒரு ஜென்டில் ப்ரெஸ் போதும். ரொம்ப கீழே வச்சு பண்ணாதீங்க, கையிலே பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு ஃப்ளவர் தான். ஸோ இது ஃப்ளவர் அண்ட் பெட்டல் ரெண்டுமே சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எந்த ஃப்ளவர் எடுத்தாலும் அதை பெட்டல் டிசைன் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போது டைல்ஸை நல்லா ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அங்கே ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணி நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த இடத்த பொசிஷனை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ஃப்ளவர்ஸை வைக்கிறேன். ஸோ கரெக்டாக எந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு லைட்டாக வைங்க, ரொம்ப அழுத்த வேணாம். ஏன்னா அந்த பொசிஷன் நம்ம வேணும்னா நம்ம புஷ் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். அழுத்திட்டிங்கன்னா மூவ் பண்ண முடியாது, பேஸ் கிளேயோட அது ஒட்டிக்கும். அதனால் எப்போயுமே ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 6 பெட்டல்ஸ் வைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு பூ தான், பட் நேம் தெரியல. நான் நெட்லேருந்து எடுத்து இந்த இமேஜை பார்த்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா இப்போ வந்து பொசிஷன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணோம், அதுக்காக தான் முதலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க சொன்னேன். ஏன்னா இதில் ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ சென்டர்லேயும் வந்து உங்கள்கிட்ட டூல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓரத்துலேயும் எக்ஸ்ட்ரா கிளேஸ் தான் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி சென்டரில் நான் ஒரு பீட் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ பாருங்கள், எப்போவுமே அந்த மாதிரி வைக்கும் போது ஒரு கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு பாலை ஒரு கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு இப்போ வச்சு கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜு கீழே வர மாதிரி வச்சு அழுத்துனிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சென்டரில் போய் அந்த சென்டருக்கு பீஸ் நல்லா உக்காந்துரும். ஸோ இப்போ வந்து ஸ்டெம்மும் பண்ணலாம். ஸோ காயில் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்டெம் எங்கே வருமோன்னு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணி இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் தப்பாக போச்சுன்னா அது எடுக்க முடியாது. ஸோ கரெக்டாக அந்த பொசிஷன் பார்த்து நல்லா லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பட்டு பண்ண போகிறோம். ஸோ பட்டுக்கும் அப்புறம் தான் நம்ம கோன் எடுத்திருக்கோம். ஸோ லைட்டாக வந்து இன்னொரு பீஸ் எடுத்து அது பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் ஷேப்பில் இப்படி கோன் பண்ணி நான் கையிலே ப்ரெஸ் பண்ணி அது மேலே இப்படி வைக்கிறேன் 2 பீஸாக. ஸோ 2 போதும், ஏன்னா பேஸ் வந்து அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பட்டு மாதிரி, பூ இன்னும் இல்லை. ஸோ அந்த பட் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்டெம்மும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக வந்து லீஃப் பண்ணியே ஆகணும். ஸோ இதனுடைய லீஃப் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டபுள் சைட் கோன் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி விட்டுருங்க. இதனுடைய லீஃப் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ சன்ஃப்ளவர் வந்து அது ஒரு மாதிரி கோன் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப லாங்காக லீனியராக இருக்கும். ஸோ இதை காயில் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற மறுபடியும் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்ததுக்கப்புறம் இப்படி சென்டரில் கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இதனுடைய லீஃப் ஃபார்ம். ஸோ நீங்கள் டிசைன் இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லீஃப் எப்படி பண்ணுறது, பட் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நான் எல்லாமே சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து லீஃப் ரொம்ப முக்கியம் ஒரு டிசைனுக்கு. ஃப்ளவர்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனோட லீஃப் நீங்கள் வந்து பண்ணால் வந்து அந்த லுக் ஃபைனல் ஃபினிஷ் கிடைக்கும். அவ்வளோதான், முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைல்ஸ். இதை நீங்கள் நிறைய பண்ணி கூட உங்கள் வால்ஸ்லேயோ உங்கள் ரூம்ஸ்லேயோ நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் டைல்ஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுவும் உங்களுடைய ஓனாக ஹேண்ட்மேடாக நீங்கள் பண்ணுறீங்க. பெரிய காஸ்ட்டோ இது கிடையாது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.